இங்கே விஷால் ஆரம்பிச்சிட்டாரு. விஷால் வந்துட்டு ராணவை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பாரு, அவன் எல்லாம் முத்து ஒன்று பண்ணான் தெரியுமா, எல்லாருக்கிட்டே இன்டர்வியூ எடுக்க போகிறேன். அதை நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டால் டாஸ்கில் ஒரு வாட்டி டால் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ பண்ணி வச்சு தான் உங்களை உள்ளே அனுப்புவோம். அதாவது எதுக்காக நீங்கள் யார் டால் எடுக்க போகிறீங்க, யார் டால் அவுட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த மாதிரிலாம் இன்டர்வியூ பண்ணுவோன்னு சொல்லிட்டு முத்து ஒரு ஃபன்னாக ஒரு டாஸ்க் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாரு. பட் யாருமே அலோவ் பண்ணவே இல்லை, அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் அவர் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கும்போது கூட அன்ஷிதா வந்துச்சு வாயில் சும்மா ஃபன்னாக, பட் வாயில் வந்து அவங்க ஷால் வச்சு இப்படி இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த ரன்னிங் கமெண்ட்ரி நிறுத்தியிருப்பார். அதை வந்துட்டு விஷால் எப்போ சொல்கிறாங்க, ராணுவ கிட்ட இந்த மாதிரி முத்துக்குமரன் சொன்னான், நீ பார்த்தியா, ஏன் அவனுக்கு மூளை இல்லையா கொஞ்சம் கூட, யாருக்கும் இது பிடிக்காது, எல்லாரும் இடிச்சுட்டு ஓடுறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியலையா, இப்போ நீ சாட்டர்டே பாரு, நீ விஜய் சேதுபதி சார்கிட்ட அதை எடுத்துகிட்டு வருவான் வந்து, சார் நான் ஒன்று பண்ணலான்னு பார்த்தேன் சார், இவ்வளோ சண்டையை கூட நான் வந்து ஜாலியாக கொண்டு போகலான்னு பார்த்தேன் சார், ஆனால் முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வருவான் பாரு, நல்லா இல்லைன்னு தெரிஞ்சால் அதை நிறுத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அப்படின்னு விஷால் சொல்கிறாரு. நான் கேட்குறேன், உங்களுக்கும் தர்ஷிகாவுக்கும் இருக்கிற கிரிஞ்ச் லவ் கண்டென்ட் நல்லா இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் நிறுத்துறீங்களா? ஏன்னா அது உங்களோட கேம். நான் முத்து சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன், அது உங்களோட கேம், அது முத்துவோட கேம். இப்போது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை பண்ண தான் செய்வாங்க, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது வந்து முத்து பண்ணுறாரு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஏதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுங்கள், நாங்கள் ரசிக்கிறோம் அப்படி தான் விஷால் கிட்ட சொல்லணும். ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே ராணுவுக்கு இதை பற்றி எதுவுமே ஐடியாவே இல்லை. ராணுவ வந்து நீ அதை பற்றி யோசிச்சு பார்த்தியான்னு கேட்கும்போது ராணுவன்னு கேட்டுட்டு சும்மா இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி பொறாமையோ இது மாதிரி எதுவுமே அவருக்கு இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண தெரியாது. ஸோ ராணுவ எப்பயுமே நான் பார்த்துருக்கேன் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாகவே தான் உட்காந்துருப்பாரு. அதே மாதிரி ராணுவ உட்காந்துருக்காரு. அந்த டைமில் தீபக் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் சாங் பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் சாங் நல்லா இருந்துச்சுலன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஜென்ரல் டாப்பிக்கு வந்துட்டார். முத்து வந்தோடனே இவங்களும் அந்த தீபக் வந்தோடனே அந்த டாபிக் அப்படியே அந்த கான்வர்சேஷன் அப்படியே மாறிடுச்சு. ஸோ எப்போயுமே ஃப்ரைடே சாங் டீகோட் பண்ணுவாங்க யார் எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு. இன்றைக்கி பேர் வச்சாலும் வைக்காமல் போனாலும் சாங் கேட்டு யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நீங்கள் ஏதாவது டீகோட் பண்ணிங்களான்னு யோசிச்சு மறக்காமல் சொல்லுங்கள். கமல், குஷ்பு, மலேசியா வாசுதேவன் அண்ட் ஃபீமேல் சிங்கர் யாருன்னு தெரியல. ஸோ எதுவுமே இதுக்கு கூட மேட்ச் ஆகலை. ஸோ யார் எலிமினேட் ஆவாங்கன்னு என்னால் கெஸ் பண்ண முடியல, உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.